ஆல் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. எல்லாருக்குமே என்னோட சார்பாவும் நிஷிதாவோட சார்பாவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். vlog பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா காலையில இருந்தே ரொம்ப வேலை அதிகமா இருந்துச்சு. ஸோ காலையில எழுந்து கோலம் போட்டு பூஜை பண்ணிட்டு ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஸோ லஞ்சுக்கு தான் நான் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். லஞ்சுமே பாத்தீங்கன்னா சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன். ஸோ வேலை அதிகம்ன்றதுனால என்னால vlog கண்டினியூஸா பண்ண முடியாதுன்றதுக்கோசரம் வெறும் ஸ்வீட் மட்டும் இன்னைக்கு vlog-ஆ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்வீட் பண்ணும் போது உங்களுக்கு vlog எடுத்துட்டு இருக்கேன். அது இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பட்டும் ஃபெஸ்டிவல் லஞ்ச் மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஸோ ஒயிட் ரைஸ், மாங்காய், முருங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சேன். அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல், ரசம், அப்புறம் வடை. ஸோ நார்மல் ஒரு ஃபெஸ்டிவல் லஞ்ச் மாதிரி தான் செஞ்சேன். ஸோ ஸ்வீட் பாத்தீங்கன்னா யூஸ்வலா எப்பயுமே பாயசம் தான் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செய்வேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வீட்டுல பைனாப்பிள் இருந்துச்சு. ஸோ பைனாப்பிள் யாருமே சாப்பிடாம அப்படியே வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸோ பைனாப்பிள் கேசரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதை தான் யோசிச்சு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ கேசரி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா கடாய் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு நான் நெய் சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு 50 ml வந்துட்டு நெய் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சோ தேவைக்கேற்ப அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கம்மியா தான் ரவை எடுத்திருக்கேன், அதனால இது கரெக்டா இருக்கும். நெய் பாத்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்ப வந்துட்டு நான் கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே நெய்ல வந்துட்டு ரவை வறுத்துக்க போறேன். கூடவே கொஞ்சமா திராட்சை சேர்த்துட்டு இருக்கேன். ரெண்டுமே நல்லா வறுத்துட்டு இதை வந்துட்டு பிளேட் மாத்திக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கப்ல வந்துட்டு ஒரு கப் ரவை எடுத்து ரவைய வந்துட்டு இப்ப சேர்த்துக்கிறேன். ஸ்லோவா ரவைய வந்துட்டு நெய்லயே நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்துக்க போறேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ரவைய நான் நெய்லயே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் சின்ன சின்னசா கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள். சோ இது பாத்தீங்கன்னா பைனாப்பிள் இவ்வளவு கரெக்டா இருக்கிறதுனால நான் மீதி எடுத்து வச்சுட்டேன். சோ நல்லா இதையுமே நல்லா வறுத்துக்கிறேன் இது கூடவே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் லைட்டா எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இருக்கேன். சோ இது நம்மளோட ஆப்ஷனல், பட் கேசரிக்கு வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான் நல்லா இருக்கும். வேலை ஃபுட் கலர் ஆட் பண்ண இஷ்டம் இல்லாதவங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்க குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ கொஞ்சமா பால்ல இல்ல தண்ணியில ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க கொஞ்சம் லைட்டா தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இந்த கப்ல கம்ப்ளீட் ஒரு கப்பு ரவை நான் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா சுகர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பைனாப்பிள் ஆட் பண்ணிருக்கிறதுனால பைனாப்பிள்ல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும்ன்றதுனால நான் கொஞ்சமா கம்மி பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா நான் போட்ட சுகர் எல்லாமே கொஞ்சம் நல்லா கரைஞ்சி அதே தண்ணி விட்டுட்டு நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையுமே ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். சோ இல்லைன்னா அடிப்பிடிச்சிடுற வாய்ப்பு இருக்கும். சோ இது பொறுமையா இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட கல்யாண வீட்டுல நம்மளுக்கு கேசரி கொடுப்பாங்க பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி டேஸ்ட்ல இது இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். தண்ணி பாத்தீங்கன்னா நான் ரவை போட்ட கப்ல கரெக்டா 2 கப் அவளுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் நான் சூடு பண்ணிருக்கேன். சோ கொஞ்சம் சூடு சேர்த்து ஸ்லோவா இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சோ கரெக்டா அதுல வந்துட்டு 2 கப் ஆட் பண்ணிருக்கேன் நானு. இப்போ கேசரி பாத்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வறுத்து வச்ச முந்திரியும் பின்ன திராட்சையுமே சேர்த்துக்கிறேன். ஃபைனலா பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா டேஸ்டியா பாத்தீங்கன்னா எப்படி உதிருது அப்படி. சோ ஃபைனலா பைனாப்பிள் கேசரி ஈஸியா எவ்வளவு நல்லா டேஸ்டியா செஞ்சிருக்க பாத்தீங்களா. சோ செம டேஸ்டியா பைனாப்பிள் கேசரி வீட்லயே ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு. சோ உங்களுக்கும் இதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல ஈஸியா இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேசரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. திருப்பி எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.